எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே அவ இல்ல. அவ கருப்பணசாமிக்கு சாத்திரத்துக்கு அருவாள்ல முத்தரசு வெண்ணிலான்னு பேர் போட்டு வாங்கியிருக்கா அவ. சரி, நான் மற்ற இடத்துல எல்லாம் தேடி எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சிடமா. பாத்தீங்களா அத்தை, அவ ஒரு முடிவோடு தான் இருக்கா. மாமாவோட சேர்ந்து வாழ்ந்தே தீரணும்னு அவ தீவிரமா எங்கேயோ ஒளிஞ்சு ஒளிஞ்சு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கா அத்தை. எப்படி அவளுக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு? அதான் எனக்கும் புரியல. அப்போ இவ்வளவு நாள் புள்ள பூச்சி மாதிரி இருந்தெல்லாம் அத்தனை வேஷம், அப்படித்தானே? அவ பல வேஷக்காரி, பயங்கர மாயாஜாலக்காரி, என்ன வேணாலும் பண்ணுவா பெரியப்பா. எனக்கு இத்தனை நாளா இருந்த சந்தேகம் ஊர்ஜிதமாயிடுச்சு. கண்டிப்பா அவ ஏதோ பெருசா பண்ண போறா. இல்லனா சம்பந்தம் இல்லாம கார்த்திக் வந்து கருப்பண்ணசாமி கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவானா? கார்த்திக் அப்ப சொல்லும் போதே நினைச்சேன் இதுக்கு பின்னால வெண்ணிலா தான் இருக்கான்னு. நான் நினைச்ச மாதிரியே ஊர்ஜிதமாயிடுச்சு. ஆமாமா, கருப்பண்ணசாமிக்கு மண் குதிரை வைக்கணும், அருவா சாட்டையெல்லாம் சாத்தி பிரார்த்தனை பண்ணணுங்கிற விஷயம் எல்லாம் இந்த கார்த்திக்கு தெரியாது. அவதான் இதை எங்க இருந்தும் செய்யறான்னு நினைக்கிறேன். அவ எங்கேயோ வெளியில இருந்துகிட்டே தன்னோட மாங்கல்ய பலத்தை பெருக்கிக்கணும்னு நினைச்சு பெருசா முயற்சி பண்றான். விடமாட்டேன் அத்தை, விடமாட்டேன். அந்த கருப்பண்ணசாமி பூஜை பிரார்த்தனை எதையுமே நிறைவேற்றுறதுக்கு நான் விடமாட்டேன். நிறுத்தி காமிக்கிறேன். எப்படியோ கருப்பண்ணசாமி அண்ணன் கனவுல வந்து நேத்து கடன் செய்யறதுக்கு சம்மதம் கொடுக்க வச்சுட்டாரு. சந்தோஷமா இருக்கு. இப்ப அதை விட மொத்தமா அந்த ஸ்வேதா இருக்கால்ல, அவ திட்டமே காலி ஆயிடுச்சு. அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த யோசனை கொடுத்த அப்புவுக்கு தான் நம்ம எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லணும். ஆமா சார், வா அப்பு. எப்ப பாரு உங்களை பத்தி பேசும்போதெல்லாம் கரெக்டா வந்துடுறீங்களே. ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை தேடின ஆளையே காணுமே. கொஞ்சம் பக்கத்துல மளிகைலாம் வாங்க வேண்டி இருந்தது, அதான் வெளியே போயிட்டு வந்தேன். மின்னல் மாதிரி சுத்தி சுத்தி எங்க வீட்டுக்காக வேலை பாக்குறீங்க. பரவாயில்ல பரவாயில்ல, உங்க புண்ணியத்துல எப்படியோ அண்ணன் கோயிலுக்கு வர சம்மதிச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, கோவிலுக்கு மண்குதிரை சாத்துறதா வேண்டி இருந்தோம்ல, மண்குதிரை ரெடி ஆயிடுச்சுன்னு போட்டோ அனுப்பியிருக்காரு. குதிரை அருமையா வந்திருக்கு சார். அப்படியா? காட்டுங்க. நான் பாக்குறேன். சித்தப்பா, குதிரை சூப்பரா இருக்கு. நான் உட்காந்துக்கிட்டுமா? ஏய், நீ உட்கார்றதுக்கா இது? இதுல சாமி உட்கார்ந்து ஜல் ஜல்னு வருவாரு. அவருக்கு சாத்திரம் இது. இத சாத்தினாதான் அப்பாவுக்கு கண்ணு தெரியும். அப்படியா? அப்ப சரி, அப்ப சரி. இத குதிரை செய்யற இடத்துல இருந்து இங்க கொண்டு வந்து நம்ம வீட்ல இதுக்கு பூஜை பண்ணி அதுக்கப்புறமா கண்ணை திறந்து கருப்பண்ணசாமி கோவிலுக்கு எடுத்துட்டு போகணும். அது மட்டும் இல்ல சார், கருப்பண்ணசாமிக்கு படைக்கிறதுக்காக சாட்டையும் அருவாலும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். பரவாயில்ல அப்பு, நீங்க கலக்கு கலக்குன்னு கலக்குறீங்க. எங்களை விட வேகமா இருக்கீங்க. சரிங்க சார், என்ன பெரியம்மா தேடுவாங்க, நான் கீழே போறேன். பரவாயில்லையே கார்த்தி, உண்மையிலே அப்பு நம்ம வீட்டுல வேலைக்கு சேர்ந்தது ரொம்ப பெருமையான விஷயம். அண்ணி இடத்துல இருந்து அப்பு எல்லா வேலையுமே பண்றாரு. சரி வாங்க, எல்லாரும் கீழே போலாம். என்னத்த கண்டக்டர் வராரு? என்ன விஷயமா இருக்கும்? நாம எதுவும் வர சொன்னோமா? இல்லையே. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். நீங்க நல்லா நல்லா இருக்கீங்களா? இருக்கேன், உட்காருங்க. ஒண்ணு இல்ல, பக்கத்துல ஒரு விசேஷம், அதுக்காக வந்திருந்தேன். நம்ம வீடு பக்கம் தானே, சரி முத்தர சுதாரியம் பார்த்து செக்கப் இங்கேயும் முடிச்சுட்டு போலான்னு வந்தேன். அவரை சிரமப்படுத்த வேண்டாம்னுதான். தாராளமா டாக்டர். இப்ப எப்படி இருக்காரு? பார்வை இல்லைங்கிற குறைதான், மத்தபடி நல்லா இருக்கான். முத்தரசு சாரை கூப்பிட்டீங்கன்னா செக்கப் முடிச்சுட்டு கிளம்பிடுவேன். வேற அப்பாயின்மெண்ட் இருக்கு. ஆ, அப்போ சொல்லுங்க பெரியம்மா. நீ போய் முத்தரசனை கண்டக்டர் வந்திருக்காருன்னு சொல்லி கூட்டிகிட்டு வா. சரிங்க பெரியம்மா. ஹலோ கார்த்திக், நல்லா இருக்கீங்களா? ஃபைன் டாக்டர், நீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர், அண்ணனுக்கு கூடி சீக்கிரமே பார்வை வந்துரும்ல? கூடிய சீக்கிரமே வந்துடும். அதுக்காக தானே செக் பண்ண வந்திருக்கேன்.
சார் அப்போ கண்டக்டர் வந்திருக்காங்களா சார்? என்ன விஷயம்? உங்களை செக் பண்ணணும்னு வந்திருக்காங்க சார். நம்ம வீட்டுல இருந்து ஏதாவது ஃபோன் பண்ணியிருந்தாங்களா? இல்லை சார், அவராக வந்த மாதிரி தான் தெரியுது. ஓ சார், கருப்பண்ணசாமி காப்பு கயிறு கட்டிவிட்ட நேரம் கண்டிப்பாக நல்ல செய்தி சொல்லுவார் பாருங்க. பரவாயில்ல, அப்போ நீ பேசுறத கேட்கும் போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. பாசிட்டிவா பேசிட்டு இருக்க. நீ கூட இருந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் இல்ல? ஆமா முத்து மாமா, எனக்கும் அதுதான் ஆசை. எப்பவும் நான் உன் கூடவே இருக்கணுங்கிறது தான் என் ஆசை. போலாம் சார். அது கண் பார்வை நரம்புகள்ங்கிறது ரொம்ப மெலிசா இருக்கும். அதனாலதான் இவ்வளவு டைம் ஆகுது. விபத்தோட அதிர்ச்சி பார்த்து சார். அது எல்லாமே சேர்ந்துதான் அப்படி பண்ணுது. பரவாயில்ல, உங்க வீட்டோட நல்ல சூழல் அவரை சீக்கிரமாவே மீட்டு கொண்டு வந்துரும்னு நினைக்கிறேன். டாக்டர் வணக்கம். வாங்க டாக்டர். வணக்கம். முத்தரசு சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? அவரை உட்கார வைங்க. நீங்க உட்காருங்க டாக்டர். பார்த்து இந்தாங்க டாக்டர். கொடுங்க. கண்ணாடியை கொஞ்சம் கழட்டுங்க. தலையை அப்படியே சாச்சுக்குங்க. ஐபால்ஸ் ரொட்டேட் பண்ணுங்க. நான் இப்போ உங்க கண்ணில் டார்ச் அடிக்க போறேன். லாஸ்ட் டைம் நான் டார்ச் அடிச்சப்போ எந்த ஒளியையும் உணர முடியலன்னு சொன்னீங்க. இப்ப ஏதாவது உணர முடியுதான்னு பாருங்க. டாக்டர் சொல்லுங்க. ஒரு சின்ன ரே ஆஃப் லைட், சின்னதாக ஒரு ஒளி மாதிரி, அது லைட்டாக ஒரு மாதிரி தெரியுற மாதிரி இருக்கு டாக்டர். ஐயோ, மாமாவுக்கு கண் பார்வை திரும்ப வந்துட்டா நாம போட்டு இருக்கிற திட்டம் அத்தனையும் வீணா போயிடுமே. கண்ணாடியை போட்டுக்கங்க. வெளிச்சத்தை உணர முடியுதுன்னு சொல்றீங்க. இது ஒரு நல்ல முன்னேற்றம். கூடிய சீக்கிரமே கண் பார்வை வரதுக்கான நல்ல அறிகுறி தான் இது. ரொம்ப தேவைப்பட்டா ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா இப்போ இருக்கிற நிலைமைக்கு அது கூட தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இப்போ டிராப்ஸ் வேற மாத்தி எழுதி தரேன். இன்னில இருந்து இதை போட ஆரம்பிச்சிருங்க. சரி டாக்டர். முத்தரசு சார், டாக்டர், நல்ல விஷயம் நடந்திருக்கு. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கூடிய சீக்கிரமே வெண்ணிலாவோட முகத்தை பார்க்க போறீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கருப்பண்ணசாமிக்கு தான் நன்றி சொல்லணும். இப்போதான் கோவிலுக்கு வரேன்னு முடிவு பண்ணி கருப்பண்ணசாமி காப்பை வாங்கி கட்டிக்கிட்டேன். உடனே எனக்கு நல்ல செய்தி வந்துருச்சு. அப்படியா? ஆமா, இதோ இன்னொரு 15 நாள் கழிச்சு செக்கப்புக்கு வந்தா போதும். கொஞ்சம் கூட்டிட்டு வந்துருங்க. ஓகே டாக்டர். அப்ப நான் புறப்பட்டுங்களா? தேங்க்யூ டாக்டர்.
டேக் கேர். வரம்மா. வாங்க வரேன். டாக்டர். வாங்கடா வாங்க. அண்ணே கை கொடுங்கண்ணே. கை கொடுங்கண்ணே. கங்க்ராட்ஸ் மாமா. சந்தோஷம் சந்தோஷம். எல்லாருக்கும் இப்போ சந்தோஷம். இப்போ இந்த சந்தோஷத்துக்கான காரணம் யாருன்னா நம்ம வெண்ணிலா தான். எனக்கு கண் பார்வை வரணும்னு எல்லா சாமிக்கிட்டையும் 24 மணி நேரம் அவள் தான் வேண்டிட்டு இருந்தா. கடைசியில் சாமிக்கு அவளோட வேண்டுதல் கேட்டுருச்சு. அப்போ சார். ரூமுக்கு போகணும், கூட்டு போறியா? வாங்க சார். நான் உள்ள போகிறேன். சரிங்கண்ணே. அப்போ சார். நிஜமாலுமே வாய்க்கு சக்கரை தான்ப்பா போடணும். நல்ல மனசு உள்ளவங்க நல்லதை பேசினா நல்லதே நடக்கும்னு இப்போதான் சொன்னேன். நீ என்ன சொன்னியோ அதை அப்படியே டாக்டர் சொல்லிட்டாரு. சரிங்க சார், சந்தோஷம். கூடிய சீக்கிரத்துல உன் கண் பார்வை திரும்ப உனக்கு வந்துரும் முத்து மாமா. அப்புறம் உனக்கு உண்மையிலேயே வெண்ணிலா யாரு, ஸ்வேதாக்கா யாருங்கிற உண்மை சீக்கிரமே தெரிய வரும். அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். கருப்பண்ணசாமி அதுக்கு கண்டிப்பா அருள் புரிவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன ஸ்வேதா, நீ ஏன் இப்படி மனசு உடைஞ்சு போயிட்டா எப்படி? வேற என்ன பண்ண சொல்றீங்க அத்தை? என்னை சுத்தி என்ன நடக்குது, எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்பதான் மருது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன்ல சொன்னாரு, அருவா வாங்கினா சாட்டை வாங்கினான்னு. ஏதோ குதிரை வேற செய்ய கொடுத்துருக்காங்க. இப்ப என்னடானா அந்த கருப்பண்ணசாமி கோயிலோட காப்பு கயிறை மாமா கையில கட்டி இருக்கு. அவ எங்கேயோ இருந்துகிட்டு மாமா கையில நான் தாலி வாங்குற திட்டத்தை முறியடிச்சிட்டால. என்னால எப்படி அத்தை அதை பொறுத்துக்க முடியும்? கவலைப்பட்டா எதுவும் நடக்காது. முதல்ல அதை விட்டொழி. இல்ல அத்தை, அவளை ஒளிச்சாதான் எனக்கு நிம்மதி. என்னை பார்த்தாலே ஓடி ஒளிரவ இன்னைக்கு ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாட்டு காட்டுறான். இதெல்லாம் எப்படி அத்தை அவளுக்கு சாத்தியமாகுது? எல்லாம் இந்த கார்த்திக்கோட வேலைன்னு தான் நினைக்கிறேன். நீங்க கார்த்திக்க கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேளுங்க அத்தை. இல்ல ஸ்வேதா, எனக்கு என்னவோ கார்த்திக்கே வெண்ணிலா எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு தெரியலன்னு நினைக்கிறேன். என்னத்த சொல்றீங்க? ஆமா ஸ்வேதா, அப்படி மட்டும் அவன் வெண்ணிலாவை நேரா பார்த்திருந்தா கூட்டிட்டு வந்து முத்தரச முன்னாடி நிறுத்திருப்பானே. அப்படி மட்டும் அவ வரட்டும். அவளுக்கு இருக்கவே இருக்கு விஷ பாட்டில். நீ ஏமா அபசகுணமா இதை கூடவே வச்சிட்டு இருக்க? முதல்ல அதை தூக்கி வீசுமா. இருக்கட்டும் அத்தை. எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்குமோன்னு தோணுது. அது என்னன்னு நாம கண்டுபிடிக்கணும் ஸ்வேதா. அதான் அத்தை எனக்கும். அப்படியே மண்டைக்குள்ள ஏதோ பூச்சி ஓடுற மாதிரி மண்டையெல்லாம் குடையுது. இங்க பாரு, இந்த காப்பு கயிறு அது இதுன்னெல்லாம் யோசிக்காத. அதை பத்தி கவலையும் படாத. அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. உன்னோட நோக்கம் நீ முத்தரசங்கிட்ட வாங்க போற தாலி கயிறு மேல மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு என்ன தடை வந்தாலும் அதை தகர்த்து தாலி கயிறை நீ வாங்கணும். புரியுதா? ஆமா அத்தை, வாங்கி காட்டுறேன். வாங்குறேன், வாங்கி காட்டுறேன். அவளை நான் விடவே மாட்டேன் அத்தை, விடவே மாட்டேன். ருத்ராச்சலம், ஒருத்தர் ரொம்ப பெருமையா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப மொத்தமா மூக்கு ஓடப்பட்டு நிக்கிற மாதிரி தெரியுதுல்ல? முறைச்சு என்ன பண்றது? இன்னும் கொஞ்ச நாள்ல அண்ணனுக்கு கண் பார்வை வந்துடும். அதுக்கப்புறம் நடிக்கவே முடியாது. ஏன்னா மொத்தமா முகத்தரை கிழிஞ்சே போயிடுமே. என்ன பண்றது? ஏன் முகம் அடுப்புல வச்ச மாதிரி பயங்கர கடுப்பாகுது. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லித்தானே ஆகணும்.
அண்ணனுக்கு இப்பவே நல்ல முன்னேற்றம்னா அதுவும் இந்த பிரார்த்தனையை நிறைவேத்திட்டா இன்னும் எவ்வளவு பெரிய முன்னேற்றம் வரும். அப்பு இங்க வாங்க. சொல்லுங்க சார். இங்க பாருங்க, நாங்க கருப்பண்ணசாமி பிரார்த்தனை நிறைவேற்றுற வரைக்கும் அசைவம் எதுவுமே சாப்பிட மாட்டோம். கடும் விரதம் இருக்க போறோம். நீங்க தான் விரதத்தை கட்டி காத்து காப்பாத்து கொடுக்கணும், சரியா? நாளைக்கு என்ன நாளைக்கு அண்ணி கிடைக்கிற வரைக்கும் நம்ம விரதம் இருக்க வேண்டியதுதான். செம்ம ஐடியா. வெண்ணிலாக்கா கிடைக்கிற வரைக்கும் நம்ம எல்லாரும் சைவம் சாப்பிடுவோம். எனக்கும் சைவம் ஓகே. செல்ல குட்டி. இங்க பாருங்க அப்பு, இனிமே எங்க எல்லாருக்கும் தனி சமையல் பண்ணிடுங்க. அத கொஞ்சம் நல்லா கவனமா பார்த்து செய்யுங்க, சரியா? தனி சமையலா? நீங்க கெட்ட கேட்டுக்கு விரதம் வேற இருக்க போறீங்களோ? உங்க விரதத்தை மொத்தமா கெடுத்து காட்டுறேன். அதுக்கப்புறம் எப்படி நீங்க போய் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுறீங்கன்னு பார்க்கலாம். பாவம் ஜனனி, கார்த்திக், கௌதம், ருத்ரா தினமும் கறி மீனுன்னு சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க. நான் கிடைக்கிற வரைக்கும் இப்படி ஒரு சபதம் எடுத்திருக்காங்க. அவங்க கறி மீனுன்னு சாப்பிடாட்டியும் பரவாயில்ல, இந்த ருசியாவது கொடுக்கறேன். என்ன அப்போ வாசனை மூக்க தொலைக்குது? என்ன சிக்கனா மட்டனா? ஐயோ, அவங்கெல்லாம் விரதத்துல இருக்காங்க. அதனால அவங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி தான் பண்றேன். ஆனா இத போட்டு பண்றேன். ஓ, மீல் மேக்கர் பிரியாணியா? சரி சரி, அதான் வாசனை மூக்க தொலைக்குதேன்னு வந்தேன். சரி ஓகே. ஸ்வேதா, அவ மீல் மேக்கர் போட்டு வெஜிடபிள் பிரியாணி பண்ணிக்கிட்டு இருக்கா. மீல் மேக்கர் கொஞ்ச நேரத்துல மட்டனா மாறணும். சங்கீதா, அந்த கவர் கொடு. இதுல மட்டன் இருக்கு. அப்பு அங்கிருந்து அனுப்பிச்சிட்டு அந்த குக்கர்ல இந்த மட்டனை போடணும். அவங்க விரதம் இன்னையோட பனால். அப்போ அப்போ இதோ வரங்க மேடம். அப்போ உன்னை அத்தை கூப்பிடுறாங்க, போ. இதோ போறேன் மேடம். குக்கர்ல இப்பதான் காயெல்லாம் தாளிச்சு விட்டுருக்கேன் பிரியாணிக்கு. ஓ, பெரியம்மா கூப்பிடுறாங்கன்னு சொல்லும் போது இவ்ளோ பதில் சொல்றியா? ஐயோ இல்ல மேடம், நான் அதோ போறேன். சரி சரி, இங்கேயே பாக்குறாங்க பாரு. விரதமா இருக்கீங்க? விரதம், அதுவும் ஏன் முன்னாடியே நக்கல். உங்க விரதம் இன்னையோட க்ளோஸ். பெரியம்மா கூப்பிட்டீங்களா? நான் கூப்பிடல. இப்பதான் பூங்கோதை கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த ரூமை கூட்டின மாதிரியும் இல்ல, தொடச்ச மாதிரியும் இல்ல. ஒண்ணு பண்ணு, இத கூட்டி தொடச்சு விட்டுட்டு போ. பெரியம்மா, நான் சமையல் வேலையை போட்டபடி வந்துட்டேன். அதை முடிச்சிட்டு வந்து இதை செய்யட்டுமா? என்ன நீ ரொம்ப எதிர்த்து பேசுற? இல்ல இல்லம்மா, இல்ல நான் செஞ்சிடறேன். செஞ்சு முடிச்சிட்டு சொல்லு, நான் வெளியே இருக்கேன். சரிம்மா.